வணக்கம் நண்பர்களே, அட்சய திருதியை எப்படி வழிபடுவது? என்னென்ன பொருட்களை தானம் தரலாம்? அட்சய திருதியை அல்லது அக்ஷய தீஜ் என்பதாகும். இந்த புனித நாள் தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த 3வது நாளில் வரும். அந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி வாசனை மலர்களால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். மகாலட்சுமியையும் பெருமாளை வழிபட செல்வ வளம் பெருகும். துளசி இலைகளை கண்டிப்பாக படைத்து வழிபட வேண்டும். இதனால் அள்ள குறையாத செல்வம் வீட்டில் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம், கற்கண்டு போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இந்த அட்சய திருதியை அன்று என்னென்ன பொருட்களை தானம் தரலாம்? ஒரு கையளவு நெல், பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும். அதே போல நாம் கொடுக்கும் சிறு தானமும் பல மடங்காகத் திரும்ப வரும். வெப்பத்தை தணிக்கும் வகையில் உடுக்க உடை, குடை, பானகம், நீர், மோர், விசிறி. குறிப்பாக தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்தால் அழியாத செல்வம் பெறலாம். நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவியும், கிழிந்த ஆடை அணிந்தவர்களுக்கு நல்ல ஆடையையும் அளிக்கலாம். தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்புப் பொருட்கள் தானம் தந்தால் திருமணத் தடை அகலும். அரிசி, கோதுமை முதலான உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்துகள், அகால மரணம் போன்றவை சம்பவிக்காது. அட்சய திருதியை அன்று அன்னதானம் செய்வதால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிட்டும். குடும்பத்தில் வறுமை நீங்கும். கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும். நல்லதே நடக்கும்.